எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா காட்டுத்தீயே தோத்துரும். அதை விட இப்போ இந்த கெரியர் டிரான்சிஷன் பண்ணும்போது ப்ராப்பரா எடுத்து படிச்சுட்டாங்க, அவங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கன்சிடர் பண்ணி தான் உள்ள எடுத்துட்டு வராங்களா இல்ல ஃப்ரெஷரா கன்சிடர் பண்றாங்களா? ப்ராஜெக்ட்ஸை பண்ணிடுறாங்க. ஆனா இந்த ப்ராஜெக்ட்ஸ் ரியல் வேர்ல்டு எப்படி இது பிசினஸ் லெவரேஜ் பண்ணுங்கிற நாலேஜ் வந்து அவங்களுக்கு பிளாக் ஆகுது. அந்த salary ரேஞ்ச் வந்து மார்க்கெட்ல ஒரு ஃப்ரெஷருக்கு எப்படி இருக்குது, ஒரு நான் ஐடி டு ஐடிக்கு ஆர் இந்த கெரியர் டிரான்சிஷன் பண்றவங்களுக்கு கம்மியாகுமா அதிகமாகுமா? மினிமம் ஐ எம் சீயிங் தட் இதுதான் வந்து ஆக்சுவலா நான் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பிகாஸ் எல்லாருமே அவங்க வந்து ஃப்ரெஷரா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயம் அந்த லூப் குள்ள அவங்க போய் அறிஞ்சு உட்காந்து. நீங்க பவர் பிஐ, சாட் ஜிபிடி என்ன நம்ம ஐடி மட்டும் தான் யூஸ் பண்றோம், எல்லாருமே யூஸ் பண்றோம். ஸோ இது வந்து ஒன் ஸ்டெப் ஆகிட்டு தான். இந்த ஏனுடைய ஸ்கோப் வந்து எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா கஷ்டப்பட்டு நான் ஒரு 6 மாசம் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னா திருப்பியும் நிறைய பேருக்கு ஏல லே ஆஃப்ஸ் ஆகுதுன்றாங்க. டிசிஎஸ்ல 12,000 வேலை போயிடுச்சு, அந்த கம்பெனில பார்த்தா கூகுள் இவ்வளவு வேலை தூக்கிட்டாங்க, இவ்வளவு தூக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது ஸோ ஆக்சுவலி லே ஆஃப்ஸ் அப்படின்றது வந்து ஏஐனால தான் நடக்குது, ஏஐனால தான் லே ஆஃபே நடக்குது அப்படிங்கிறது வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் எல்லாமே இதுவே பண்ணிட்டு அப்போ நான் எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி கிரியேட் ஆகுது ப்ரொஃபஷனல்ஸ் நடுவில். ப்ராம்ப்ட் இன்ஜினியர்னு ஒரு புது கோர்ஸ் கொண்டு வந்திருக்கு. இட் இஸ் கிரியேட்டிங் நியூ ஜாப்ஸ் ஆல்சோ. அதையே நம்ம பேசவே மாட்டேங்கிறோம். ஆள் கடந்து வரும்போது எப்படி வந்துருச்சுன்னா ஏன் வேலையே முக்கியம். சென்னை ஈவெண்ட்ல வந்தால் எல்லாருமே எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. பிகாஸ் நான் பார்க்காத விஷயம் எனக்கு அதை பார்க்கும்போது இன்னும் ஈகராக இருக்கு. ப்ரோ இது பண்ணலாம் ப்ரோ, அப்படி பண்ணலாம். ஏன்னா எப்பவுமே நம்ம வீட்டுக்கு மேலே தான் பார்த்துருக்கோம், கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டை யாருமே பார்க்க முடியாது. ஆனால் அது ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆக்சுவலி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இன்னும் எவால்வ் ஆகிருக்கு. நிறையா தான் நான் பார்க்குறேனே தவிர கம்மியாக ஆகலை. ஸோ அதனால உங்கள் பேர் எழுதின சீட்டு கண்டிப்பாக ஒரு கம்பெனி வருது. வணக்கம் கோபி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர், வண்டர்ஃபுல், நல்ல வைபோட பேசுறீங்க. உங்களை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, எப்படி போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது. இப்ப நான் உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷனே, நான் பொதுவா எல்லாருமே கெஸ்டா பாட்காஸ்ட் கூப்பிடும்போது அவங்களை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் சொல்லுவேன். பட் உங்களுக்கு வந்து எனக்கு உங்க மேல ஒரு பயங்கரமான ஒரு உரிமை இருக்கு, அதனால நான் இதுவே சொல்ல மாட்டேன். நீங்களே வந்து உங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. உங்களுடைய பாதை எப்படி போச்சு, இப்ப வந்து என்னவா இருக்கிறீங்க அப்படின்றத பத்தி, உங்களுடைய காலேஜ்ல இருந்து என்ன படிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் என்ன பாத்துல போயிருக்கீங்க அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பிரேக் டவுன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ ஆஸ் இன்ஜினியரிங் கிராஜுவேட் தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி விஐடியில் படித்தேன் எம்டெக் கோர்ஸ். ஆனாலும் 2021 வெளியே வந்தேன். ஒரு கம்பெனியில் வந்து C# டெவலப்பராக ஜாயின் பண்ணாலுமே எனக்கு வந்து அந்த ஜாப்ல வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. டே பை டே போகிறோம், பண்ணுறோம், திரும்ப வர்றோம். ஸோ என்னடா இப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அந்த ஏஐ பஸ்ஸு அப்போவே ஸ்டார்ட் ஆகி ஓடிட்டே இருந்துச்சு அந்த 2021 எல்லாம். நான் என்னோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்லேயும் கொஞ்சம் ஏஐ டச்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம், ஓகே இதுக்கப்புறம் ஏன்னா எனக்கு அது பிடிக்கல, அந்த ஜாப் ஆக்சுவலி எனக்கு செட் ஆகல, பிடிக்கல. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஓகே ஏஐ படிக்கலாம் அப்படின்னு ஒரு இது. சரி முடிவு பண்ணிட்டோம் எங்க ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா எனக்கு வந்து என்ன பிரச்சனைனா டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிசிஸ் எதுவுமே எனக்கு தெரியாது. அதை பத்தி எதுவுமே தெரியாது. ஒரு 4-5 யூடியூப் வீடியோ பார்த்துருக்கேன், பார்த்ததுல அவங்க சொல்லுவாங்க, அந்த சொன்னது எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, அவ்வளவுதான். ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு தப்பு பண்ணிட்டேன். டேட்டா சயின்ஸ் நினைச்சு டேட்டா இன்ஜினியரிங்ல போயிட்டு என்ரோல் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து ஒரு 25K செலவு பண்ணி நான் என்ரோல் பண்ணிட்டேன். ஆனா என்ன பிரச்சனைனா அவங்க டேட்டா இன்ஜினியரிங், பிக் டேட்டாங்கிறதெல்லாம் வந்து லைக் எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன்ஸ்க்கு தான் கொஞ்சம் அவங்க தருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த ஆர்கிடெக்சர்ஸ், அந்த டூல்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்திருக்கணும். பிளஸ் SQL டேட்டா பேஸோட நல்ல ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்கீமா அதெல்லாம் படிச்சு ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல எல்லாம் எப்படி, ஏன்னா பேர்லயே இருக்கு பிக் டேட்டா. ஸோ பிக் டேட்டானா பெரிய டேட்டானா பெரிய ப்ராஜெக்ட்ஸ், பெரிய கம்பெனி. ஸோ அந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் ஆல்ரெடி அஃப்கோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ ஆஸ் அ ஃப்ரெஷராக அதுக்குள்ளே கிராக் பண்ணுறது வந்து என்னால் மினிமம் 2 years அது வேணும்னாங்க. நமக்கு 1 year தான் இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் ஓகே, அதுவும் இல்லாமல் எனக்கு அது மோஸ்ட் ஆஃப் த இது வந்து லினக்ஸ் பேஸ்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு தெரில. அதுவும் இல்லாமல் அந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 100 people இருப்பாங்க, தனியாக கம்யூனிகேஷன்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ நமக்கு வந்து ஒரு டவுட்னாலோ அது வந்து நம்ம பாஸ் பண்ணிட்டு நம்ம கேட்கணும், 100 people வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுக்கு எலாபரேட்டான ஆன்சர் கிடைக்காது. ஸோ நம்ம கேட்குற கொஸ்டின் அங்கே மிஸ்கம்யூனிகேட் ஆகும், அவங்க
அவங்க சொல்லுவாங்க, திரும்ப நம்ம இல்லை வேணாமோ, எல்லாரோட டைமும் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உங்கள் டெமோ செஷன் ஒன்று அட்டன் பண்ணேன். ஓகே, அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஓகே டேட்டா அனாலிசிஸ்னா என்ன பண்ணுவாங்க, சயின்ஸ்னா என்ன பண்ணுவாங்க, இன்ஜினியரிங்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ இன்ஜினியரிங் நமக்கு செட் ஆகாது, நம்ம சயின்ஸுக்கு போயிடுவோம், அதுதான் கரெக்டு. ஏன்னா இதுதான் நம்மளோட ப்ராக்டிக்கல் இதுக்கு எனக்கு அதில் அதுதான் பிடிச்சிருந்துச்சு. அது ரீசன்லாம் எனக்கு தெரியல, அதான் பிடிச்சிருந்துச்சு. சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு கால் பண்ணிட்டு எனக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான், ஒய் நாட் சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஆனால் முன்னாடி நான் பண்ண தப்பு என்னன்னா, ஜாபையும் பார்த்துட்டு இந்த கோர்ஸையும் படித்தேன். ஸோ டேட்டா இன்ஜினியரிங் கோர்ஸ், அதனால என்னால் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. ஆனால் அதனால வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே அதுதான் பிடிக்கல, அந்த ஜாப் தான் பிடிக்கல. ஸோ இந்த ஜாப்பை நம்ம விட்டுடலாம், எதுக்கு அதுக்காக நம்ம அவ்வளோ எஃபர்ட் போடணும், விட்டுட்டு நம்ம ஒரு 6 months இதுலயே இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ ஆக்சுவலி எனக்கு ஏஐல எதுவுமே தெரியாது, இது கூட விளையாட சொல்லி கூட தெரியாது. ஸோ அது ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஆனால் என்னன்னா என்னோட பெரிய அட்வான்டேஜ் அதுதான், ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்ல இருந்து வந்ததுனால தான் என்னால் அப்படி போக முடிஞ்சது. அந்த ஸ்க்ராட்ச்ல இருந்து வர்ற அந்த ஒரு இது, ஈவன் நான் இன்ஜினியரிங் கேண்டிடேட்டாவே இருந்தாலும், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கே நான் படிச்சிருந்தாலும், இந்த ஃபீல்டுக்குன்ற ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, கீழே இருந்து அப்பதான் நம்மளால ஆஸ் அ ஓனா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து எண்ட் டு எண்ட் நம்மளால பண்ண முடியும். அந்த ஒரு பேசிக் வேணும் நமக்கு. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஒன்று. இன்னொன்று, இந்த கோர்ஸ்ல நான் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா, லைக் மென்டார்ஷிப் தான். என்ன டவுட்டு, எந்த டைமு, அதெல்லாம் கணக்கே கிடையாது. எப்போ வேணா கேட்கலாம், எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் கேட்கலாம், பெருசா இருந்தாலும் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு மாதிரி கூடவே கூட்டிட்டு போன மாதிரி எனக்கு ஒரு இது, கொஞ்சம் அந்த கோர் நாலேஜும் எனக்கு இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. ஆனா என் கூட ரெஜிஸ்டர் பண்ண அதர் டொமைன் பீப்புளுமே எனக்கு ஈக்குவலா வந்தது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. அவங்களுமே எனக்கு ஈக்குவலா பிக்கப் பண்ணி என் பேஸ்லயே அவங்களும் வந்தாங்க ஆக்சுவலி. ஸோ அது வந்து எனக்கு பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்தது. அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, ஓகே அங்கே தேவை வந்து வில் பவர் மட்டும்தான். இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம், நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம், இல்லை நம்ம சிஏ படிச்சிருக்கோம், அது பிகாம் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இட் இஸ் அ டூல். இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போறீங்கன்றதான். இப்போ டூலுன்னு வந்துருச்சுன்னா நானும் புதுசு தான், அதுக்கு அவங்களும் புதுசு தான். ஆனால் அதை நம்ம எவ்வளோ சீக்கிரம் கிராஸ் பண்ணிக்கிறோம், நம்மளோட ப்ராக்டிக்கல் நாலேஜ் நம்ம எவ்வளோ போடுறோம், அதை கிராஸ் பண்ணிக்கிறோம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்தேன், கோர்ஸ் முடிஞ்சுது. கோர்ஸ் முடியவே இல்லை ஆக்சுவலி, முடிய அது ஒரு டுவர்ட்ஸ் எண்டு போகும்போதே ஜாப் அப்ளை பண்ணேன், கிடைச்சிச்சு. வெளியே வந்து டேட்டா சயின்டிஸ்ட் பொசிஷனே கிடைச்சிச்சு. ஸோ அந்த 1 year எனக்கு ஆல்ரெடி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அது கொஞ்சம் லெவரேஜ் பண்ணிச்சு, அவ்வளோதான். அதுக்கும் இதுக்கும்லாம் பெரிய ரிலேஷன்லாம் கிடையாது. ஸோ உடனே சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா நீ ஆல்ரெடி டெக்கி தானே, உனக்கு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ்ல, அதெல்லாம் இங்கே வேலையே செய்யலைங்க. வந்து அந்த இன்டர்வியூல நான் என்னதெல்லாம் பேசி வந்தேங்கிறது எனக்கு தாங்க தெரியும். ஸோ அதனால வந்து ஓரளவுக்கு லெவரேஜ் பண்ணுச்சு பேசிக் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆனால் அது நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் 1 வருஷம் வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. யாராவது ஒரு ஐடி ப்ரொஃபஷனல்கிட்ட கேட்டீங்கனாலே அந்த நாலேஜ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால அதுக்கு நீங்கள் போய் அங்கே வேலை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அவ்வளோதான். அது அந்த மாதிரி படிச்சுட்டு வந்துட்டு இப்போ 2 வருஷம் டொமைன் ஸ்பெசிஃபிக்கான ப்ராஜெக்ட்ஸ், ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல ப்ராஜெக்ட்ஸ் எப்படியெல்லாம் இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ 2023 அப்புறம் ஜென்ஏ எல்லாம் சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு. அதுல வந்து ஏஜென்டிக் ஏஐ, ஆட்டோமேஷன்ஸ் எல்லாம் போய்கிட்டே இருக்கு. புது பிஓசிஸ், புது டெக்னாலஜிஸ். எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா காட்டுத்தீயே தோத்துரும், அதை விட பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. டே பை டே 8 மணி நேரம் தான் ப்ரோ. நைட்டு ஒரு புது டூலை நாங்க இது பண்ணிட்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு ஓகே விட்டுருப்போம். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இல்ல இதை விட பெஞ்ச் மார்க்ல இதை அடிச்சிருச்சு, இன்னொரு டூல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வரும். அப்ப இதை வைக்கவா அதை வைக்கவா, பிஓசியில் நம்ம இதை காட்டிடுச்சு. இந்த மாதிரி அப்படியே அவ்வளோ சீக்கிரம் அட்வான்ஸ்மெண்ட் ஆகி போயிட்டு இருக்குது அப்படின்னு நான் சொல்றேன். பிகாஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்எல்எம்ல ஆரம்பிச்சோம், இன்ஃபரன்ஸ் அடிச்சு எடுத்துட்டு இருந்தோம், பேசி ஆன்சர் மட்டும் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ ஏஜென்ட்ஸ் வந்துருச்சு, டாஸ்க் அதுவே செய்யுது. அதுக்கப்புறம் நம்ம அப்போ சரி ஏஜென்ட்ஸ் இருந்தது, அதுக்கிட்ட நம்ம வந்து ப்ரோக்ராமபிளா டூல எழுதணும், இந்த ஏபிஐல இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு போய் இந்த நியூஸ் பேப்பர்ல வெப்சைட்ல இருந்து இதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வந்துட்டு எனக்கு ஒரு பிளாக் போஸ்ட் இருக்கு, இதை போய் இதை ரைட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரோக்ராமா எழுதிட்டு இருந்தோம். இப்போ அதவே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ரோக்ராமே சுருக்கி இந்த எம்சிபி அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ ஏஜென்ட்ஸ் வந்து அந்த மெத்தடையும் அதுவே சூஸ் பண்ணிக்குது. ஸோ இங்க போகணுமா, ஓகே இந்த லிங்க் எனக்கு 10 நியூஸ் பேப்பர் லிங்க் இருக்கு, எல்லாத்தையும் நான் எடுக்கிறேன், ஓகே எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்றேன், இதான் நம்ம பிளாக் போஸ்ட், நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி இங்க போய் போடுறேன். ஓகே நம்ம அப்படியே ஜாலியா கையை வச்சு சாஞ்சிட்டு
பண்ணுப்பா நீ பண்ணுப்பா. நம்ம என்ன பண்ண போறோம் ஃபைனலா அது எழுதின பிளாக் போஸ்ட்ல என்ன சேஞ்சஸ் இல்ல அது எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ப்ரூஃப் ரீட் பண்ணணுமாங்கிறதையும் நம்ம கிட்ட காட்டும். ஸோ நம்ம அது ஒன்ஸ் ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு கோஆட் கொடுத்தோம்னா பண்ணிடும். ஸோ அது மாதிரி இன்னும் இதுக்கப்புறமும் இன்னும் ஃபர்தர் என்ஹான்ஸ்மெண்ட்டும் வந்துகிட்டே இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கோம், பார்ப்போம். வண்டர்ஃபுல். நீங்க சொல்லும் போது எனக்கு வந்து எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க எங்கிருந்து போறீங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப எனக்கு வந்து கடைசியா நீங்க சொன்ன டேர்ம்ஸ் வந்து இந்த புதுசா ஏஐக்குள்ள வந்து அவங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு எந்த லெவலுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. சோ அதனால இப்ப வந்து என்னோட கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஆல்ரெடி 2022 வேலைக்கு போனீங்க கரெக்டா? 22 வந்து ஏஐ இன்ஜினியர் ஆயிட்டீங்க. 23 23ல இருந்து 25 வரைக்கும் நீங்க தான் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். 2022 ஜூலை 6 தான் வந்து நம்ம ப்ரோவைட் பிரிட்ஜ்ன்ற கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். அந்த பர்டிகுலர் ரெஜிஸ்டர் பண்ண சுட வந்து இறங்கின ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இவர் வந்து இருந்திருக்காரு. ஸோ இவர் கூட நிறைய பேர் வந்து படிச்சாங்க. சில பேர் வந்து போயிட்டாங்க, சில பேர் போக முடியல பிகாஸ் அந்த இன்கன்சிஸ்டன்சில இருந்தது. இவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கன்சிஸ்டன்சியா இருந்தாரு. படிக்க இவர் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டாரு. அதெல்லாம் தான் இவரை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. நான் ஆல்ரெடி இவரை வந்து கூப்பிட்டு இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன். பட் நம்மளுக்கு இந்த ஏஐ கோச் ஜான் அப்படின்ற மாதிரி இந்த சேனல் வந்து தமிழ்ல நிறைய பேருக்கு தெரியட்டும் அப்படின்றதுனால திருப்பி இவரை கேட்ச் பண்ணி உங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்து நிறுத்திருக்கேன். இந்த பாட்காஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இவருடைய ஜேர்னி பத்தி இப்ப நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நிறைய வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா இவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நீங்க புதுசா ஐடிக்குள்ள கெரியரை வந்து மேக் பண்ண போறீங்க. அதே மாதிரி குறிப்பா அந்த ஐடி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் நான் ஐடில இருந்து ஐடிக்கு வர போறீங்க, இல்லைன்னா கெரியர் கேப் இருக்கு, இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்கன்னா எல்லாருமே இதை பாருங்க. பிகாஸ் உங்க எல்லாத்துக்கும் என்னென்ன கேள்விகள் நானே ஒரு சில பதில் சொல்லுவேன். பட் இருந்தாலும் இண்டஸ்ட்ரியில இப்போதைக்கு நானும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இவரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய பீப்புள் எடுத்துட்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி வச்சு உண்மையாவே என்ன நடந்துகிட்டு இருக்கு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல இருக்கா இல்லையா அப்படின்றத பத்தி தான் நம்ம வந்து ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால இன்னைக்கு வந்து இந்த ஃபுல்லா எபிசோட் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஏல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தி கோபி ஒன்னா போட்டு வைக்க போறியா. ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. ஸோ கோபி உங்களுடைய நெக்ஸ்ட் என்னோட கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட லைஃப் ஜேர்னி பத்தி எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ 2023ல இருந்து இது வரைக்கும் நீங்க இந்த ஏஐ ஸ்பேஸ் குள்ள இருக்கீங்க கரெக்டா? இப்ப நீங்க வந்து ஒரு வருஷமா C# டெவலப்பரா ஏஐ குள்ள வரதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப இந்த C# டெவலப்பரா நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தது பிடிக்கல, அதனால நீங்க வந்துட்டீங்க. பட் நீங்க இந்த கெரியர் டிரான்சிஷன் பண்ணும்போது அங்கிருந்து ஒரு சேலரி வாங்கிட்டு இருப்பீங்க இல்லையா? இப்ப இந்த சேலரிக்கும் கன்சிடர் பண்ணாங்களா, இல்ல இதை சுத்தமா கன்சிடர் பண்ணாம இதை நீங்க வந்து ஃப்ரெஷர் அப்படின்ற மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த போர்வையில உங்களை வந்து ஹையர் பண்ணிக்கிட்டாங்களா? இந்த கேள்வி வந்து நான் எதுக்காக கேட்கறேன்னா, நிறைய பேர் இப்ப வந்து 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. உங்க கம்பெனில மேபி வந்திருக்கலாம். இப்ப இது வந்து கம்ப்ளீட்டா இரலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும், குறிப்பா இந்த பர்டிகுலர் டொமைனுக்கு. இப்ப இந்த கெரியர் டிரான்சிஷன் பண்ணும்போது ப்ராப்பரா எடுத்து படிச்சுட்டாங்க, அவங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கன்சிடர் பண்ணி தான் உள்ள எடுத்துட்டு வராங்களா, இல்ல ஃப்ரெஷரா கன்சிடர் பண்றாங்களா? அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து நம்ம 2 பார்ட்டா வச்சுக்கலாம். ஒன்று வந்து ஆக்சுவலா நான் இப்பதான் வந்து சுட காலேஜ்ல இருந்து வந்திருக்கேன். இரஸ்பெக்டிவ் ஆஃப் டொமைன்ஸ், இரஸ்பெக்டிவ் ஆஃப் டிகிரி நம்ம விட்டுறலாம். ஸோ நான் இப்பதான் வந்திருக்கேன், வெளியே வந்திருக்கேன் சொன்னா இன்னைக்கு இந்த ஸ்கில்ன்றது வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள பயங்கர வாண்டடான ஒரு டெக்னாலஜி தான் இது. ஸோ இதுல வந்து நீங்க படிச்சு நீங்க வந்திருக்கீங்க, அதாவது ப்ரூஃப்ஸ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னா யூ கேன் நீங்க வந்து ஒரு ப்ரூஃபை காட்டலாம் அவங்கள்ட்ட. வந்து பாருங்க, இதுதான் என்னோட GitHub ரெபாசிட்டரி, இதுதான் என்னோட வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி உங்களுக்கு ஒரு இன்டர்வியூல கோட் அடிக்கும் போது ஸ்கிரீனை ஷேர் பண்ண சொல்லுவாங்களோ அந்த மாதிரி நீங்க ஸ்கிரீனை ஷேர் பண்ணிட்டு இதுதான் என்னோட ப்ராஜெக்ட்ஸ், இங்க பாருங்க நான் இதெல்லாம் டிப்ளாய் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து இது வந்து ரியல் வேர்ல்ட்ல என்ன இம்பாக்ட். ஸோ அந்த மாதிரி அந்த லெவல் நாலேஜ் வந்து ஒரு ஃப்ரெஷர் அவங்களுக்கு சொல்லும் போது ஆஃப்கோர்ஸ் தே வில் கன்சிடர். ஆனா இதுதான் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அதாவது ப்ராஜெக்ட்ஸை பண்ணிடுறாங்க, ஆனா இந்த ப்ராஜெக்ட்ஸ் ரியல் வேர்ல்டு எப்படி இது பிசினஸை லெவரேஜ் பண்ணுங்கிற நாலேஜ் வந்து அவங்களுக்கு லேக் ஆகுது. ஸோ அவங்க வந்து ப்ராஜெக்ட் எடுக்கட்டும், பண்ணட்டும், வேணான்னு சொல்லலை. ஆனா அந்த ப்ராஜெக்டை வந்து யார் எண்ட் யூசர் எப்படி அதாவது அவனோட எஃபிஷியன்சி எவ்வளவு தூரம் இதை பூஸ்ட் பண்ணும் அப்படின்ற அந்த ஒரு கோணத்துல போனாங்கன்னா கரெக்டா இருக்கும். இன்னொன்று வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல், எந்த டொமைனா வேணா இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸு, ஆனா அவங்களுக்கு டொமைன் நாலேஜ்னு ஒன்று இருக்கு. அப்போ ஏஐயோட கேப்பபிலிட்டின்னு ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து என்னைய கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பர் பவர் தான் அவங்களுக்கு கொடுக்கும்னு நான் சொல்லுவேன் இன்னைக்கு என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல. பிகாஸ் ஒருத்தர் வந்து ஒரு பேங்கிங் டொமைனே வச்சுக்கோங்க, ஒரு பேங்கிங் இன்சூரன்ஸ் டொமைன்லேயே வந்து ஒரு 7 வருஷம் 8 வருஷம் வேலை செஞ்சிருக்காரு. ஆனா இன்னைக்கு வந்து அவர் சரி ஓகே ஏஐ ஸ்பேஸ்க்குள்ள வரணும்னு விருப்பப்படுறாருன்னா அவர் அந்த 7 வருஷம் அந்த டொமைன் நாலேஜ்ன்றது அவருக்கு இருக்கும். ஸோ ஹவு இன்சூரன்ஸ் ஆப்ரேட்ஸ், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி டாக்குமெண்ட், அந்த ஒரு டாக்குமெண்ட்ல எப்படி இருக்கும், அந்த ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், ஸோ எப்படி கம்ப்ரைஸ் பண்ணலாம், எந்த இடத்துல ஏஐ இங்க போட்டா எது கரெக்டா இருக்கும் அப்படிங்கறது நாலேஜ் வந்து அவருக்கு பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ இது வந்து இன்னொரு கம்பெனிக்கு வந்து ஆக்சுவலி இவர் வந்து பெரிய அசட்டா இருப்பாரு.
பிகாஸ் கம்பெனி வந்து என்ன யோசிப்பாங்கன்னா, ஓகே ஃபைன் 3 பேர் இருக்கிற பொசிஷனுக்கு இவர் ஒருத்தர் போதுமே, ஏன்னா இவர் தான் ஏஐ வச்சு இந்த விஷயங்கள் எல்லாம் ஆட்டோமேட் பண்றதுன்னு தெரிஞ்சவரா இருக்காரு. அஃப்கோர்ஸ் தேல் கிவ், அவங்களுக்கு வந்து பயங்கர ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஆக்சுவலி. இன்னொன்னு, நிறைய பேர் வந்து எனக்கு தெரியாது, நான் வந்து எனக்கும் ஐடிக்கு என்ன சொல்லணும், அப்போ நீங்க பவர் பிஐ, இன்னைக்கு நம்ம பவர் பிஐன்றது ஐடி ப்ரொஃபஷனல் மட்டும் தான் யூஸ் பண்றாங்களா? அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே யூஸ் பண்றாங்க. இப்போ சாட் ஜிபிடி என்ன நம்ம ஐடி மட்டும் தான் யூஸ் பண்றோமா? எல்லாருமே யூஸ் பண்றோம்ல. ஸோ இது வந்து ஒன் ஸ்டெப் அஹெட் தான். இது வந்து ரொம்ப தூரம்லாம் இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். பிகாஸ் ஐயோ கோடிங்கு இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த அந்த ஒரு பேக் ஸ்டெப் ஏன் வைக்கிறீங்க? அது வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும், ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அந்த அந்த நீங்க ஒன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை மட்டும் நீங்க அப்படியே கொஞ்சம் தக்கி முக்கி அப்படியே செஞ்சுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு பேஸ் ரெடி ஆயிரும். ஓகே, நம்ம பைத்தன் தான் யூஸ் பண்ண போறோம், இந்தந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம், இப்படிதான் போகுது இந்த ப்ராஜெக்ட்ன்ற ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தடுத்த யூஸ் கேஸ் தான் மாறுமே தவிர நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் மாறும். ஸோ அதனால வந்துட்டு ஈஸியா பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்குலாம் நான் ரொம்ப சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் யூ ஹேவ் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் டொமைன் நாலேஜ், யூட்டிலைஸ் தட். அதான் நான் சொல்றேன். வண்டர்ஃபுல். இதுதான் வந்து ஆக்சுவலா நான் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பிகாஸ் எல்லாருமே அவங்க வந்து ஃப்ரெஷரா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயம் அந்த லூப்புக்குள்ள அவங்க போய் அடைஞ்சு உட்காந்துக்கிறாங்க. ஒரு 15 years to 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க எல்லாம். ஏன்னா நிறைய பேர் இதை பார்த்துட்டு கூட கீழே என்கொயர் பண்ணலாம். பட் இதே தான் கேள்வி கேட்பாங்க. நீங்க கேள்வி இதை தான் கேட்பீங்கன்றது எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் இவற்றிருந்து வாங்கி நானும் சொல்லிடுறேன். நீங்க வந்து ஒரு செட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எதுக்கு ஒரு ஸ்கில்ல நீங்க அப்ஸ்கில் பண்றதுனால டிகிரேட் ஆக போறீங்க. இதை நீங்க வந்து எப்படி மார்க்கெட்டுக்கு செல் பண்ணணும் அப்படின்ற ஒரு டெக்னிக் வந்து தெரியணும். அப்போ நீங்க அந்த ப்ராஜெக்ட் வச்சுதான் அதை வந்து பேச முடியும். அப்போ அந்த ப்ராஜெக்ட் உங்களுடைய பாஸ்ட் ரெலவென்ட் டொமைனுக்கு ரிலேட்டடா இருக்கணும். அப்போதான் நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. அதை வச்சு நீங்க அடுத்த ஒரு கம்பெனிக்கு ஒரு நல்ல ஒரு மேனேஜிங் பொசிஷனுக்கு கண்டிப்பா மூவ் ஆகலாம். பிகாஸ் இது எல்லாருமே எல்லாம் படிக்கிறது இல்லை. ஏஐ வந்து எல்லாத்துக்கும் படிக்கணும்னு தெரிஞ்சாலும் ஒரு 100%ல ஜஸ்ட் 1% or 2% தான் படிக்கணும்னு உள்ள ஸ்டெப் எடுத்து வராங்க. அந்த வரவங்கள்ல பாதி பேர் ஃபுல்லா படிக்கிறது இல்லை, கொஞ்சம் பேர் தான் படிக்கிறாங்க. அந்த ஏன்னா கன்சிஸ்டன்சி ப்ராப்ளம். பிகாஸ் நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ் அந்த இஷ்யூஸ் நிறைய இருக்கிறதுனால அப்ப அந்த 1% தான் காம்படிஷன் இருக்கு. சோ இப்ப எல்லாத்துக்குமே படிக்கணும்னு தெரிஞ்சிருந்தாலும் ஸ்டெப் எடுத்து வைக்கல. அப்ப நீங்க ப்ராப்பரா ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நல்ல லீடர்ஷிப் பொசிஷனுக்கு உங்களுக்கு க்ரோ ஆக முடியும். அதுதான் உங்களோட கம்பெனிலுமே நீங்க வந்து பெஸ்ட் உதாரணம் இவரே தான். இப்ப நீங்க வந்து C# இருந்து இப்ப இந்த ஏ இன்ஜினியருக்கு மாதிரி இப்ப அடுத்த பொசிஷனுக்கு வந்து க்ரோ ஆகி போய்கிட்டு இருக்கீங்க. சோ பெஸ்ட் உதாரணமாவே நான் உங்களே தான் பாக்குறேன். சோ இப்போ எனக்கு அடுத்த கொஸ்டின், மூணாவது கொஸ்டின் எனக்கு என்னன்னா, சேலரி ஸ்கேல் வந்து இப்ப எப்படி இருக்குது மார்க்கெட்ல? சில பேருக்கு வந்து ரொம்ப லோவா இருக்குமோ, இல்ல வந்து ரொம்ப ஹையா வந்து எடுத்தா ஒரு 35 LPA 40 LPA தான் கிடைக்கும், அங்கதான் போய் உட்காரும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. சோ அந்த சேலரி ரேஞ்ச் வந்து மார்க்கெட்ல ஒரு ஃப்ரெஷருக்கு எப்படி இருக்குது, ஒரு நான் ஐடி டு ஐடிக்கு ஆர் இந்த கெரியர் டிரான்சிஷன் பண்றவங்களுக்கு கம்மியாகுமா அதிகமாகுமா? அந்த ஃப்ரெஷர் இந்த ரெண்டு கேட்டகரிக்கு எனக்கு வந்து பதில் சொல்லுங்க. எஸ். ஸோ இதையும் நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம், ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஸோ என்ன நான் சொல்லுவேன்னா, ஃப்ரெஷராக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க ஒரு நாலேஜுன்றது வந்து எஜுகேஷனல் நாலேஜ், அதாவது டிகிரி நாலேஜ். நீங்கள் இத்தனை நாள் படித்த அந்த ஒரு நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்கும். அஃப்கோர்ஸ் யூ ஆர் எக்யூப்ட் வித் ஏஐ. ஸோ அது ஒரு நாலேஜ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு நாலேஜை வச்சு நீங்கள் ஃபீல்டில் சஸ்டெயின் ஆகிறத பொறுத்து தான் உங்கள் சேலரி வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் கேப்பபிலிட்டி, அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் நாலேஜ், லைக் தியரிட்டிக்கல் நாலேஜ். பட் நீங்க இன்னும் ஃபீல்டுல ப்ராக்டிகலா அப்ளை பண்ணல. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது லெட்ஸ் சே நான் பார்த்த வரைக்கும், ப்ராக்டிக்கலா நான் பார்த்த வரைக்கும் என்னோட வியூல ஒரு டெவலப்பரு அண்ட் ஒரு டெஸ்டரு அவங்க வந்து என்ட்ரி லெவல்ல என்ன வாங்குவாங்களோ அங்க இருந்து மினிமம் ஐ எம் சீயிங் தட் 50% ஆஃப் ஹைக். அவங்க இப்போ வந்து லெட்ஸ் சே ஒரு 4 வாங்குறாங்கன்னா நீங்க ஒரு 7 கோட் பண்ணணும். அந்த மாதிரி, அதாவது நீங்க வந்து பெர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. நான் வந்து இது வந்து ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன், பட் பெர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. இது இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு ஃப்ரெஷருக்கு 4.5ன்றது ஒரு ஸ்டாண்டர்ட் சேலரி. எந்த டொமைன் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டெவலப்பர் டெஸ்டர் எதுவாக வேணா இருக்கட்டும், 4.5 வந்து மேஜரா எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க. அங்க இருந்து நீங்க இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கொஞ்சம் அக்வயர் பண்ணிட்டு நீங்க போனீங்க உள்ள வந்தீங்கன்னா யூ கேன் கோ அப் டு 7 to 8. அதுக்கு மேல போறதுன்றது நீங்க மல்டிபிள் ஆஃபர்ஸ் அடிச்சு நீங்க கவுண்டர் ஆஃபர் பேசி நீங்க போறது, அது உங்க இது. ஐ விஷ் யூ டு டு தட். எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புளுக்கு எப்படி இருக்கு? எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புளுக்கு வந்து என்னன்னா பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அவங்களோட டொமைன் நாலேஜ் தான். பிகாஸ் இப்போ வந்து ஒருத்தர் வந்து வந்திருக்காரு, ஏஐ நாலேஜ் அக்வயர் பண்ணிட்டாரு. லெட்ஸ் சே ஒரு பர்சன் ஏஐ இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து ஒரு கம்பெனி டு இன்னொரு கம்பெனி ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அப்படி ஜம்ப் பண்ணும்போது அவர் வந்து ஒரு ஓகே இன்னைக்கு இருக்கிற ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸும் நான் வச்சுட்டு நான் போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஏஐ. ஓகே இன்னைக்கு ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் என்னன்னு பார்ப்பாரு, ஏஐ இருக்கு, சரி ஓகே அதை கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அப்படி வரும்போது மல்டிபிள் சர்டிஃபிகேஷன்ஸ் அவங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுமா? இப்போ எல்லா டொமைன்லையுமே சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு மல்டிபிள் சர்டிஃபிகேஷன்ஸ் எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமோ அதே மாதிரி தான் இதுவும் அவங்களுக்கு பூஸ்ட் அப் பண்ணும். ஒரு சேலரி என்னைய கேட்டீங்கன்னா
இது வந்து ஃபர்ஸ்ட் ஏஐ வந்து ஒரு தனி ரோலா இருந்தது. ஒரு தனி ஒரு இப்போ எப்படி டெவலப்மெண்ட் ஒரு டீம் பண்ணுமோ, டெஸ்டிங் ஒரு டீம் பண்ணுமோ, டெப்ளாய்மெண்ட் ஒரு டீம் பண்ணுமோ, டெவாப்ஸ் ஒரு டீம் பண்ணுமோ, அந்த மாதிரி டீமா இருக்கு. ஆனா இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா வந்து சோடால போட்ட உப்பு மாதிரி இது அப்படியே கரையுது, எல்லா இதுக்குமே போகுது. இப்போ டெவலப்பர் வந்து அவங்க ஒரு கிளாட் கோட் மாதிரி ஒரு டூலை யூஸ் பண்ணி அவங்க பயங்கரமா லெவரேஜ் பண்ணி 3-4 வேலையை 6 hours முடிச்சுட்டு அவங்க அடுத்தடுத்த டாஸ்க்கு போயிட்டே இருக்காங்க. இப்ப டெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் அதுக்குன்னு ஏஜென்ட்ஸ் வந்துருச்சு, அதுவே டெஸ்ட் கேஸ் எழுதுது. அந்த மாதிரி அதுங்களே டெஸ்ட் கேஸ் எழுதி அதுங்களே வந்து ஆட்டோமேஷன் பண்ணி ரிப்போர்ட்டை மட்டும் கொடுத்துருது. அவங்க ஜஸ்ட் அதை ப்ரூஃப் ரீட் பண்ணிட்டு ஓகே, அவங்க ஜஸ்ட் அதுக்கப்புறம் அவங்க டெஸ்ட் டேட்டாவை மட்டும் மேனிபுலேட் பண்ணி கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ரேபிடா போய் இது வந்து எல்லாருமே கத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு இப்போ. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரி பீப்புளுக்கு வந்து டொமைன் நாலேஜ் இருக்கும் ஒன்று. அதுவும் இல்லாம அவங்க வந்து இண்டஸ்ட்ரியோட பயங்கரமா ரிலேட் பண்ணி இந்த ஏஐ கேப்பபிலிட்டி எங்க கொண்டு போய் கரெக்டா பிளேஸ் பண்ணலாங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து வெளியே இருந்து ஒரு கிளைண்ட் வந்து நம்ம கிட்ட ஒரு யூஸ் கேஸ் சொல்றாங்க, ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கன்னா இவங்களுக்கே தெரியும் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இவங்க கம்பெனி போய் இன்னொருத்தர்கிட்ட கிளைண்டா இருக்காது, அவங்கள்ட்ட பே பண்ணணும்னு தேவையில்ல. பிகாஸ் இவங்க டீம்லேயே ஒரு ஆள் ஏஐ கேப்பபிலிட்டியோட இருக்காரு. ஸோ இவரே அந்த விஷயத்த பண்ண முடியுங்கும் போது ப்ராக்டிக்கலா நீங்களே யோசிச்சு பாருங்க, இவர் கம்பெனிக்கு ஒரு அசட்டா இல்லையா? ரைட். ஏன்னா நீங்க இதை சொல்லும் போது ஆக்சுவலா அடுத்த வாரம் வந்து ஒருத்தர் பாட்காஸ்ட் எடுக்கிறேன். ஓகே, அவரோட ரிலீஸ் பண்ண போறேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா இஸ் ஒர்க்கிங் இன் அமேசான். ஒரு 15+ years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்க இப்பதான் அவர்கிட்ட பேசிட்டு ஆக்சுவலா வந்திருக்கேன். நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க பீப்புள்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கேன். இப்போ அவர் வந்து இங்க படிச்சுக்கிட்டு இருக்காரு. எவ்வளோ 15+ years எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் படிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவர் வந்து எங்கிட்ட வந்து சில ப்ராடக்ட் ஐடியாஸ் இருக்கு எங்கிட்ட அப்படின்னு மாதிரி பேசுறாரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இந்த ஸ்பெசிபிக் டொமைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், 15 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன், ஸ்கிராச்ல இருந்து சூப்பரா இருக்கு, உள்ள எல்லாம் நல்லா இருக்கு, பட் எனக்கு இந்த ஐடியா இருக்கு, இதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, ஃபர்ஸ்ட் என்னோட டொமைனுக்கு நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்றது என்னோட விருப்பப்படுறேன் அப்படின்ற மாதிரி எங்கிட்ட என்னோட டீம் வந்து பேசுறாரு. ஒரு டிஸ்கஷன் போகுது. அப்ப நான் வந்து சொல்றேன், நல்ல விஷயம் தான், சூப்பர் தான். ஏன்னா அவருக்கு அது ஆல்ரெடி அந்த டொமைன்ல சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதுல எப்படி அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அவரோட கேள்வி இருக்கு. ஆனா ஸ்கிராச்ல இருந்து தான் படிக்கிறார். சோ நீங்க சொல்லும் போது அது அழகா ரிலேட் ஆகுது. அவருடைய ஸ்டோரி வந்து நான் அடுத்த வாரம் போஸ்ட் பண்றேன், நீங்களும் பாருங்க. பிகாஸ் இதெல்லாமே வந்து இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் வாட் ஐ எம் சேயிங். நிறைய பீப்புள் வந்து சொல்லணும். அதுக்காக தான் நான் நிறைய பேர் கூப்பிடுறேன், பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பீப்புள் நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்களா, நீங்க படிச்சிருக்கீங்க, நம்மகிட்ட படிக்காதவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றது I'm just trying to make some efforts. நிறைய பேர் சொல்லணும். அது குறிப்பா நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்கு வந்து இத ரியாலிட்டியை வந்து அதிகமா இண்டஸ்ட்ரி கூட பீப்புள்கிட்ட இந்த ஏஐ ஸ்பேஸ்ல இருந்து பேசக்கூடிய ஆட்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்கன்னு தோணுது. அதனாலதான் I'm trying to ask this kind of questions எல்லாமே. ரைட். இப்போ எனக்கு வந்து இந்த கைடன்ஸை பத்தி நீங்க எனக்கு வந்து தெளிவா ஒரு சில டிப்ஸ் என்கிட்ட வந்து சொல்லிட்டீங்க. இப்போ எனக்கு வந்து என்னன்னா, சரி ஓகே, இப்போ நான் வந்து ஏஐ ஸ்பேஸ்குள்ள வந்து படிக்கிறேன், இந்த ஏஐனுடைய ஸ்கோப் வந்து எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா கஷ்டப்பட்டு நான் ஒரு 6 மாசம் நான் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னா, திருப்பியும் நிறைய பேருக்கு ஏஐல லே ஆஃப்ஸ் ஆகுதுன்றாங்க. டிசிஎஸ்ல 12,000 வேலை போயிடுச்சு, அந்த கம்பெனில பார்த்தா கூகுள்ல இவ்வளவு வேலை தூக்கிட்டாங்கன்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு வந்து ஏஐ படிக்கணும்ன்ற ஃபோர்ஸ்மெண்ட் வந்து அவங்க மேல இருக்குது. பட் இதை படிச்சாலுமே ஒரு பயம் வந்து நான் என்ன பாக்குறேன்னா, திருப்பி என் வேலையை வந்து தூக்கிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்து நிறைய பேருக்கு இங்க வந்து இருக்கு. சோ இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? பிகாஸ் ஏஐ ஸ்பேஸ்ல இதோட ஒரு 3 வருஷம் நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டீங்க. இப்ப அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க க்ரோ ஆகுறீங்களா, இல்ல க்ரோத் இருக்கா, இல்ல நீங்க வந்து உங்களை லே ஆஃப்ன்ற மாதிரி போட்டு உங்க கம்பெனில வந்து தள்ளி விடுறாங்களா, இல்ல எப்படி அந்த மார்க்கெட் வந்து உங்க கம்பெனில ட்ரீட் பண்ணது நீங்க வெளியில கண்டிப்பா ரிசர்ச் பண்ணுவீங்க. அதை பத்தி அதோட ஸ்கோப்பை பத்தி நம்ம பேசுவோம். எஸ். ஸோ ஆக்சுவலி லே ஆஃப்ஸ் அப்படின்றது வந்து ஏஐனால தான் நடக்குது, ஏஐனால தான் லே ஆஃபே நடக்குது அப்படிங்கிறது வந்து நான் ஏத்துக்க மாட்டேன். பிகாஸ் ஏஐனால தான் லே ஆஃப் அப்படின்னு கிடையாது. லே ஆஃப்ல ஏஐயோட பங்கு ஒரு 10% இருக்கு, அவ்வளவுதான். ஸோ இந்த கண்டென்ட் ரைட்டர், ஸோ அந்த மாதிரி டிசைனர்ஸ், ஸோ அவங்கவுங்க வேலையை வந்து லெவரேஜ் பண்றதுனால, 3 பேர் வேலையை ஒரு ஆள் வேலையா குறைக்கிறதுனால அந்த இடத்துல லே ஆஃப்ஸ் நடக்குது. ஸோ இதுதான், இவ்வளவுதான். ஆனா நான் காமனா பாக்குற விஷயம் என்னன்னா, அதாவது பெரிய பேனிக் இது உண்டு பண்ணுது. ஆக்சுவலி அந்த பேனிக் வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, எல்லாமே இதுவே பண்ணிடுச்சுன்னா அப்ப நான் எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி கிரியேட் ஆகுது ப்ரொஃபஷனல்ஸ் நடுவுல. அது நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, எல்லாமே இது பண்ணுதுதான், ஆனா அதுக்கு ஒரு ஆள் தேவை, அதுக்கு ஒரு ஆள் தேவை. அது வந்து 10 பேர் தேவையில்ல, ஒரு ஆள் தேவை. அந்த ஒரு ஆளா நீங்க இருங்கன்னு தான் நான் சொல்றேன். பிகாஸ் ஏன்னா அது என்ன பண்ணுது, அது எந்த இடத்துல தப்பு பண்ணுது, அதை எப்படி திருத்தணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த ஒரு ஆளா இருந்துட்டு போங்கன்னு தான் நான் சொல்றேன். ஓகேவா? இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்ப நீங்க கேட்டதுக்கும் இதுக்கும் இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதாவது அப்ப அந்த ஒரு ஆளா நான் இல்லைன்னா, அந்த ஒரு ஆளா நீங்க இருக்கிறதுக்காக தான் ஏஐ பிடிக்கணும்னு விரும்புறீங்க, அவ்வளவுதான். சிம்பிள். ஓகே, பிகாஸ் நீங்க வந்து உங்களோட இன்ட்ரோடக்ஷன்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தீங்க, என்னப்பா எம்சிபி அதுவே பண்ணுது, நான் பாட்டுக்கு ஹாயா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. ஸோ இப்போ இதை வந்து என்னால தூக்கி அதோட ரிலேட் பண்ணிக்க முடியுது. இப்ப
இப்ப நீங்க வந்து உட்காந்து ஒரு வாட்ச்மேன் டியூட்டி பார்க்கக்கூடிய வேலையை தான் நம்ம வந்து அடுத்த ஏஐ இன்ஜினியர்ஸ்ல ஆயிடுவாங்களா இல்ல எப்படி? ஏன்னா பிகாஸ் அது ஓகே, ஒரு ஆபரேட்டர்ஸ்ல இருப்பாங்களா பெரிய பெரிய கம்பெனிஸ்ல, மிஷின் போய் ஆன் பண்ணி விட்டா ஆன் பண்ணும், ஆஃப் பண்ணி விட்டா ஆஃப் ஆகும். அந்த மாதிரியான ஒரு உலகத்துக்கு தான் நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோமா, ஆன் ஆஃப் பண்ற மாதிரி? இல்ல எப்படி இது? பிகாஸ் எல்லா வேலையும் ஒரு 10 பேர்த்தோட வேலை இது பண்ணுது அப்படின்னா நம்ம அதை பண்ணுன்னு சொல்லிட்டு ஆன் ஆஃப் பண்ணிட்டு வந்து உட்காந்துக்குவோம். அப்படிதான் வந்து நிறைய பேர் வந்து யோசிக்கலாம். அப்படியான ஆன் ஆஃப் பட்டன் பண்ற வேலையை வந்து ஒரு 100 ஏஜென்ட் பண்ணுது அப்படின்னா அப்ப அந்த 100 பேருக்கு வேலை இல்லை. இப்ப இதை வந்து நான் என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நான் பாக்குறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டில் எனக்கு வந்து மைண்ட்ல இருக்கு. உங்களோட பதில இருந்து கேட்டாலும் எனக்கு ஸ்டில் இந்த ஒரு கொஸ்டின் இருக்கு. நான் இப்ப எந்த பொசிஷன்ல போய் உட்கார போறேன், ஆபரேட்டர் பொசிஷனா என்னன்றது எனக்கு தெரியல. சோ அதை பத்தி அதுக்கு டைம் தான் ஆன்சர் பண்ணோம். ஆனா இதை வந்து ப்ரோ நம்ம இப்ப என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, இது கொஞ்சம் அவுட் ஆஃப் டாபிக் தான், பட் இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் கரண்ட் வரும்போது இந்த சூரரை பொருட்ல கூட ஒரு டைலாக் வரும், கரண்ட் வரும்போது எதுக்கு கரண்ட் நானும், கார் வரும்போது எதுக்கு கார் நானும், அந்த மாதிரிதான் ஏஐ வரும்போது எதுக்கு ஏஐன்னு வணங்கும். ஆனா அப்புறம் கடைசியில அதோடவே சேர்ந்து நம்ம அப்படியே டிராவல் பண்ணிட்டு இதாயிரும். என்னன்னா ப்ரோ, அதான் ப்ரோ, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் வரும்போது எப்பவுமே அந்த பேனிக் இருக்கும் ப்ரோ. நீங்க எப்ப நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னாலும் முதல்ல ஒரு விஷயம் வரும்போது அந்த இடத்துல ஒரு பேனிக் இருக்கும். கரண்ட் வரும்போது ஐயோ ஷாக் அடிச்சிடும், ஐயோ அது டேஞ்சர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதை நம்ம சேஃபா எவல்யூஷன் ஆகி அதோட சேஃபா இன்னைக்கு நம்ம கரண்ட் இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது. அதே மாதிரி நீங்க வேணா போய் கேட்டு பாருங்க, இப்ப டெவலப்பர்ஸ் தேர் லைக் ஈஸிலி அடாப்டட் டு ChatGPT. பிகாஸ் அவங்க வந்து சரி இப்ப நீங்க வந்து மேனுவலா நீங்க டைப் அடிக்கிறீங்க அப்படின்னா வந்து ப்ரோ எந்த காலத்துல ப்ரோ இருக்கு, நீ போட்டோமா கோட் எடுத்தோமா ரன் பண்ணோமா வந்துச்சா பக்க தூக்கி திரும்ப அதுலயே போட்டோமான்னு என்ன ப்ரோ நீ அப்படிம்பாங்க. பிகாஸ் டைம் இஸ் கெட்டிங் ஷார்ட்டர். உங்க ஒரு டாஸ்க் உங்க சீக்கிரம் முடியுது எல்லாமே. இப்போ நம்மளுமே ஃபர்ஸ்ட் யூடியூப்ல 7 நிமிஷம் 8 நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். கேடிவில விளம்பரம் போட்டாலும் 3 மணி நேரம் படத்தை 5 மணி நேரம் போட்டாலும் அதே உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இப்போ ரீல்ஸை 30 செகண்ட் நம்மளால பார்க்க முடியல, தள்ளிடுறோம். ஏன்னா டக்குன்னு அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எவல்யூஷன் ஆகி போயிட்டு இருக்குன்னும் போது நம்ம வேலைய ஒரு இடத்துல ஒரு விஷயம் வந்து லெவரேஜ் பண்ணுது அப்படிங்கும் போது இது வந்து கண்டிப்பா ஹியூமன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணாது. ஏன்னா ஹியூமன்ஸோட கெப்பாசிட்டி வேற, இதோட கெப்பாசிட்டின்றது அவ்வளவுதான். அதாவது என்னன்னா இது ஒரு பக்கம் என்னன்னா ப்ரோ, எக்ஸிஸ்டிங் ஜாப் வந்து கட் ஆயிட்டு இருக்கு இந்த சென்ஸ் லெகசி ஜாப்ஸ். நான் சொல்றது லெகசி ஜாப்ஸ் கட் ஆயிட்டு இருக்கு. ஆனா I know personally some of the content writers and then designers who are leveraging their work using AI. They are sustaining in the field. ஸோ அதான் இப்போ வந்து நம்ம வந்து அந்த பர்சன்ஸ் வந்து ஜென்னை வச்சு அவங்க ஒர்க்கை லெவரேஜ் பண்ணி சஸ்டெயின் ஆகுறாங்க ஃபீல்டில். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த டூல்ஸ் எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றதுன்ற அந்த ஒரு ஃபார்முலா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்கவுங்க ஒர்க்கை என்ஹான்ஸ் பண்ணறதுக்கு ஏஐ எப்படி நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத கத்துக்கணும். இதை தான் வந்து எல்லாருமே நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதை நீ கத்துக்கலைன்னா உன் ஜாப் டேஞ்சர்ல இருக்குங்கிறத தாண்டி எப்படி எவால்வ் ஆகி வந்துருச்சு, 4 கால் கடந்து வரும்போது அது எப்படி வந்துருச்சுன்னா ஏஐ உன் வேலையை தூக்கிடும். அப்படி சொல்லல, உன் வேலையை ஏஐ வச்சு என்ஹான்ஸ் பண்ணனா உன் வேலை இருக்குங்கிறத சொல்ல வர்ற போக அது எப்படி மீனிங் வந்துருச்சுன்னா நீ ஏஐ கத்துக்கலன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி இது பண்றாங்க. ஸோ அவ்வளவுதான் ப்ரோ. இது வந்து அன்னெசரி பேனிக்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ ப்ராம்ப்ட் இன்ஜினியர்னு ஒரு புது போஸ்ட் ஒன்று வந்திருக்கு. இட் இஸ் கிரியேட்டிங் நியூ ஜாப்ஸ் ஆல்சோ. அதையே நம்ம பேசவே மாட்டேங்கிறோம். ஒரு ஆட்டோமேஷன் இன்ஜினியர் புதுசா வந்திருக்காரு, ஒரு ஏஜென்டிக் ஏஐ ரிசர்ச்சர் புதுசா வந்திருக்காரு, ஒரு ஏஜென்டிக் ஏஐ இன்ஜினியர் புதுசா வந்திருக்காரு. அவங்களுக்கு தேவையான ஸ்கில் செட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இவி வெஹிக்கிள் வந்துருச்சு, ஹைபிரிட் வெஹிக்கிள் வந்துருச்சுன்னு பெட்ரோல் டீசல் கார் எல்லாம் தூக்கி போட்டோமா? இல்ல பெட்ரோல் டீசல் காரும் ஓடிட்டு தானே இருக்கு. ஸோ இவி இஸ் அனதர் ஆப்ஷன். அது நம்ம வேணும்னா நம்மளோட யூஸ் கேஸ்க்கு அது இருந்துச்சுன்னா நம்ம வாங்கி வச்சுக்க போறோம், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் அழிஞ்சிரும் அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து இப்ப அதே பெட்ரோல் டீசல் காரு அந்த ஏசி MP3 பிளேயர் மேல இருக்க சன்ரூஃப் இதெல்லாம் இல்லாம இருந்ததுன்னா அந்த கார் யார் வாங்குவா? அதெல்லாம் இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ இந்த மல்டிமீடியா, இந்த ஆண்ட்ராய்டு கார் பிளே, ஐ-பிளே இதெல்லாம் இல்லைன்னா யார் வாங்குவா? இதெல்லாம் வந்து சீசனல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். மொத்த காருக்குமே இது இருக்கிறது தான். ஆனா இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ஈவி வந்துருச்சு அவ்வளவுதான், பெட்ரோல் டீசல் கார்லாம் முடிஞ்சுச்சு அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லையே, போயிட்டு தானே இருக்கு. இப்ப எனக்கு வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நல்லா சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பட் ஆனா இது நீங்க சொல்லும் போது பல கேட்டகரிஸ் இதுக்குள்ள இருக்கிறத நான் பாக்குறேன். யூஸ் பண்ணுன்னு சொல்றோம். இப்ப எனக்கு நெக்ஸ்ட் ஃபாலோ கொஸ்டினா, எந்த கேட்டகரிஸ் நான் கோடிங் பத்தி பேசிட்டோம், எந்த கேட்டகரிஸ் கோடிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏஐ படிக்கணும், எந்த கேட்டகரிஸ் கோடிங் இல்லாம ஏஐ டூல்ஸை மட்டும் யூஸ் பண்ணி அவங்களுடைய ஃபீல்ட வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்.
இந்த கிளாரிட்டி இங்க நிறைய பேத்துக்கு இல்ல. எல்லாருமே ஏஐனாவே கோடிங் தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு. ஏஐனாலே கோடிங் நம்ம ஏஐ கத்துக்கணும், அது ஐயோ கோடிங் அதெல்லாம் நமக்கு வராது அப்படின்னு சொல்லி பேக் ஸ்டெப் வச்சுட்டு அவங்க இது பண்ணிடுறாங்க. ஸோ அதனால எனக்கு வந்து அந்த கிளாரிட்டி வேணும். எந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் அவங்களோட கோல் என்னவா இருந்தா கோடிங்ல இருந்து ஆரம்பிக்கலாம், எந்த கேட்டகரி பீப்புள் இருக்கக்கூடிய ஏபிஐ கீஸையோ இல்லை அந்த ஏஐ டூல்ஸையோ யூஸ் பண்ணி அவங்களோட ஃபீல்ட் வந்து லெவரேஜ் பண்ணி போய்க்கணும். இந்த 2 கேட்டகரிஸை பத்தி நீங்க. ஸோ எந்தெந்த கேட்டகரிஸ்னா நான் வந்து அது என்ன விட அந்தந்த கேட்டகரிஸ் யார் யாருன்றது உங்களுக்கு நிறைய தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டூல்ஸ் மட்டும் வேணும். அதாவது எனக்கு இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்து என் வேலையை அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு டிசைனராக இருக்கேன், இப்போ கேன்வா இருக்கு எனக்கு, அந்த கேன்வால நான் வந்து வேலை எல்லாம் பண்ணிட்டு. ஸோ அந்த கேன்வாலையுமே ஏஐ இருக்கு, ஆனா அந்த ஏஐ எப்படி யூஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அப்படின்னா நீங்க வந்து அதுக்கான டுட்டோரியல்ஸ், அதுக்கான வீடியோஸ், அதுக்கான கோர்சஸ் அப்படி போகலாம், பிரச்சனை இல்லை. பட் நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாவே மாறணும். ஓகே, இப்போ என்னோட கம்பெனி இருக்கு, எனக்குன்னு ஒரு டீம் இருக்கு. இந்த கம்பெனில வந்து இப்போ வந்து லெட்ஸே ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு லோன் அசஸிங் ஏஜென்ட் ஒருத்தர் இருக்காரு. லோன் இவனுக்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படி சொல்லி அந்த அந்த டிசைடிங் அத்தாரிட்டியில இருக்க ஒருத்தர் இருக்காரு. ஸோ இப்போ வந்து அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, இன்னைக்கு இருக்கிற காம்படிஷனுக்கு டக்குன்னு நம்ம வந்து லோன் அப்ரூவ் பண்ணுமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணணும். ஏன்னா ஒரு கிளைண்ட்டுக்கு நான் 2 நாள் 3 நாள் எடுத்துக்கிட்டேன்னா அந்த கிளைண்ட் வந்து இங்க லோன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அடுத்த கம்பெனிக்கு போயிடுறான். ஸோ அதனால நான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஸ்பீட் அப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த இடத்துல அந்த யூஸ் கேஸ்க்கு அவங்க வந்து கோடிங் ரிலே பண்ணி தான் ஆகும். பிகாஸ் இப்போ அவருக்கே அது தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கே வந்து இந்த கோடிங் இதெல்லாம் கத்துக்கிட்டாருன்னா அவரே வந்து ஒரு ஏஜென்ட்டை பர்சனலா ஒரு ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணிட்டு கம்பெனி டேட்டா வெளியவே போகாம இங்க பாரு இதெல்லாம் தான் பராமீட்டர்ஸ் அப்படி சொல்லி அவரே வந்து ஈஸியா அசஸ் பண்ணிடலாம். வித்தின் 2 to 3 minutes அவரே அசஸ் பண்ணிடலாம். அது ரீசனிங்கும் கொடுத்துரும், இந்தந்த ரீசன் சொல்லி நீங்க அக்செப்ட் பண்ணலாம், இந்தந்த ரீசன்னால நீங்க வந்து ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் மேனுவலா எல்லா டாக்குமெண்ட்டையும் உட்காந்து கோ த்ரூ பண்ணி இவரோட இந்த கிளைண்டோட ப்ரொஃபைல் சம்மரி எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு இன்ஷார்ட்டா டக்குன்னு எல்லா மாடியூல்ல இருக்கிற ஒரு சம்மரியை அவர் டக்குன்னு பார்த்துட்டாருன்னா ஓகே அக்செப்ட் பண்ணலாமா ரிஜெக்ட் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு அவர் டக்குன்னு லெவரேஜ் பண்ணி போயிடலாம். ஆனா இங்க வந்து ஒரு டிசைனருக்கு தேவைப்படுறது அவங்க ஒர்க்கை என்ஹான்ஸ் பண்றதுக்கு ஒரு டூல். அந்த இடத்துல அவங்களே அது இருக்கு, அந்த கம்பெனியே அதை வந்து இன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஜஸ்ட் அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், அவ்வளவுதான். ஆனா இங்க ஒரு மாடியூலே தேவைப்படுது. ஸோ இதுக்கு வந்து எந்த ஆப்ஷனும் கிடையாது. பிகாஸ் வேற ஃபினான்சியல் கார்பரேஷனுக்கு வந்து வேற மாதிரியான ப்ரூஃப் ரீடிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், அது நமக்கு தெரியாது. ஸோ அவங்க கம்பெனிக்கு எது வேணுமோ அவங்க இதை கத்துக்கிட்டாங்கன்னா ஈஸியா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாடியூலை டெய்லர் பண்ணி அவங்க அழகா ப்ரூஃப் ரீட் பண்ணி அவங்க ஜாப் வந்து இது பண்ணலாம். ஆனா இதுக்கு கோடிங் வேணுமா வேணாமா அப்படிங்கறது வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு யூஸ் கேஸும் பெக்குலியரா இருக்கும். ஒரு யூஸ் கேஸ்க்கு வந்து நம்ம சும்மா NI 10லயே போட்டு போற மாதிரி இருக்கும் ஒர்க் ஃப்ளோஸ் எல்லாம். ஆனா சிலதுக்கு பாத்தீங்கன்னா நம்மளால அப்படி பண்ண முடியாது. ஒரு பெக்குலியர் ஏஜென்ட் நமக்கு தேவையே படும் ஆக்சுவலி. அதுக்கு நம்ம கோடிங் இல்லாம நம்மளால அதை பண்ண முடியாது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஐ சஜஸ்ட் எவ்ரிஒன் தெரிஞ்சுக்கோங்க இதுல என்ன தப்பு இருக்கு. நாளைக்கு நம்ம இல்லைனாலும் நாளைக்கு ABCD மல்டிபிளிகேஷன் டேபிள் நம்மலாம் படிச்ச மாதிரி நாளைக்கு கோடிங் வந்து வந்துடும், 2வது கூடாதுலேயே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால வந்துட்டு அப்கோர்ஸ் உங்க பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு இல்ல உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்கனாலும் எஸ் ஐ ஹேவ் எக்ஸ்போசர் இன் திஸ் ஃபீல்டு டூ அப்படின்னு நீங்க பேசுறதுக்கு கூட இருக்கும், ஒரு சான்ஸா இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக ஐ சஜஸ்ட் எவ்ரிஒன் கத்துக்குவாங்க, தப்பு இல்லை, அவ்வளவுதான். இப்போ நான் ஈவன் தான் ஐம் ஐடி ப்ரொஃபஷனல், நான் வந்து வெளியே இருக்க ஃபினான்ஷியல் சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இப்படி வேலை செய்யுது. இப்போ நான் வந்து அதர் டொமைன் பீப்புள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதாவது எப்படி ஒரு சர்டிஃபிகேஷன் நீங்க பண்றீங்க இன்னைக்கு வந்து ப்ரோ, அதாவது டெக்னிக்கல் பீப்புள் நான் டெக்னிக்கல் பீப்புள்ன்ற டிவிஷனே கிடையாது ப்ரோ. பீப்புள் வித் டெக்னிக்கல் நாலேஜ், பீப்புள் வித்தவுட் டெக்னிக்கல் நாலேஜ், இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதாவது உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? இவ்வளவுதான். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனிக்கு வேலைக்கு போகணும், நான் இங்கேருந்து இன்னொரு கம்பெனி அந்த ஃபினான்ஷியல் கம்பெனியை நான் டார்கெட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து நான் டெக்னிக்கல் டொமைனில் இருக்க சர்டிஃபிகேஷன்ஸ் எனக்கு தேவைப்படுது. ஸோ அதையும் நான் படிச்சுட்டு தான் ஆகணும். ஸோ ஈவன் தான் என் டெக்னிக்கல் பர்சன், அதை வச்சு மட்டுமே அவன் வேலைக்கு எடுத்துக்க மாட்டான், அந்த சர்டிஃபிகேஷன்ஸும் தேவைப்படுது. அதே மாதிரி நான் டெக்னிக்கல் பீப்புளான உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் டெக்னிக்கல் நாலேஜுங்கிறதும் தேவைப்படுது, அதுவுமே அவன் கேட்குறான். ஸோ எஸ் எல்லாமே வேணும், எல்லாமே வேணும். பிரிச்சு நீங்க வந்து கமலஹாசன் சொல்ற மாதிரி அப்படியே சுத்தி வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க. ஆக மொத்தத்துல இது வந்து நான் எப்படி வந்து ஒரு கன்சாலிடேட்டடா ஒரு ஆன்சர் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, படிக்கிறது முடிவாயிடுச்சு, ப்ராப்பரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறது இட் வில் பி பெட்டர் அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். அதே மாதிரி எனக்கு என்கிட்ட கேட்கும்போது நான் ஒரு பதில் சொல்லுவேன், அந்த பதிலே நான் இங்கேயே சொல்லிடுறேன். நீங்க வந்து ஆக்சுவலா ஒரு தம்ப்நெயில் டிசைனராவோ இல்ல ஒரு ஃப்ரீலான்சராவோ நீங்க வந்து ஒர்க் பண்றீங்க, அதுக்கும் ஐடி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸுக்கும் பில்ட் பண்றதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னா நீங்க கோடிங் படிக்க தேவையில்லை. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நீங்க வந்து சொல்லிருக்கீங்க. அதுக்கு உங்களுடைய ஃபார் எக்ஸாம்பிள் கேன்வா டூல், போட்டோஷாப் டூல், வீடியோ எடிட்டிங்,
இந்த மாதிரி நிறைய கிராஃபிக் டிசைனிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் கோடிங்க்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இட்ஸ் டிஃப்ரெண்ட் மெட்ரிக். அதே மாதிரி பிசினஸ் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய ஆட்டோமேட்டிக்கா பேமெண்ட் ரிமைண்டர் சென்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் பேயபிள், அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு வந்து ஒரு அலர்ட் கொடுக்கறது. இதுக்கெல்லாம் வந்து முன்னாடி கோடிங் இருந்துச்சு. இப்போ அந்த கோடிங் எல்லாமே தூக்கிட்டு பிசினஸ் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அப்படின்ற கேட்டகரி எடுத்துட்டு வந்து ஃபுல் ஆபரேஷன்ஸ் ரிலேட்டட் ஸ்டப்ஸ் கோடிங் இல்லாம அந்த ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணி பண்றாங்க. பட் அதையுமே இப்போ யார் பண்றாங்கன்னா டெக்னிக்கல் பர்சன்ஸ் பண்றாங்க. பிகாஸ் அதுக்குள்ள நம்ம ஃபில்ட்ரேஷன் போடுறதுக்குலாம் ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதணும். அதை தாண்டி இப்போ வந்து பைத்தன்ல எப்படி எல்லாம் ஃபில்ட்ரேஷன் போடுவீங்க அப்படின்றதுக்காக வச்சிருக்காங்க. அதையுமே கொஞ்சம் சிம்பிளிஃபை இவங்க N8 இந்த மாதிரி பர்டிகுலர் லோ கோட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஆன் தி அதர் ஹேண்ட், இப்ப நம்ம வந்து இந்த ஐடி ப்ரொஃபஷனல், நீங்க தெளிவா சொன்னீங்க, ஐடி ப்ரொஃபஷனல்ல வரணும், நான் கூகுள், மெட்டா இல்ல இந்த மாதிரி ஒரு இன்ஃபோசிஸ் இந்த மாதிரியான கம்பெனில என்னோட கெரியரை சேவ் பண்ணிக்கிறோம். ஏன்னா பிகாஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியர் வந்து இட்ஸ் நாட் ஆஃப் மச் ரிஸ்க் இல்லையா. நீங்க பிசினஸ் வரும்போது, ஃப்ரீலான்சர் வரும்போது தான் இன்னைக்கு நீங்க சம்பாதிப்பீங்க. இப்ப நானே வந்து இப்ப சம்பாதிச்சிட்டு இருக்கேன், பிசினஸ் லீட் பண்றேன், நாளைக்கு நான் அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சில பேர் வந்து வரல அப்படின்னாவே, கிளைண்ட்ஸ்ல எனக்கு வரல, இல்ல ஒரு சில என்ரோல்மெண்ட்ஸ் நடக்கலன்னா நானே அழிஞ்சு போயிடலாம். இது வந்து ஒரு பெரிய ரிஸ்க். ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட். அது வந்து அந்த ஹை ரிவார்டு வரதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் டியூரேஷன் ஆகும். அதை பத்தி, அந்த பெயரை பத்தி நான் சொல்ல வரல. பட் அதான் ஒரு லாங் ரன்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஹை ரிவார்டு கொடுக்கும் பிசினஸ் சைடு. பட் ஐடி சைடு வந்து என்னைக்குமே வந்து சேஃபர் ஜோன். அந்த சேஃபர் ஜோன் என்ன சொல்றேன்னா, நீங்க உங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா சேஃபர் ஜோன். இல்ல போயிட்டேன் ஐடி கம்பெனிக்குள்ள போயிட்டேன், பெஞ்சு தொடச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பேன், எதுவுமே அப்ஸ்கில் பண்ணிக்க மாட்டேன்னா யூ ஆர் இன் பிக் டேஞ்சர் ஜோன். ஸோ அது எந்த ஜோன்ல இருக்குன்றதை நீங்க ஐடி கம்பெனிக்குள்ள போயிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்றதுதான் அவங்களோட டெசிஷன். அது மாதிரி தான் நான் உங்களை வந்து பார்த்தேன். நீங்க உள்ள போயிட்டும் ஸ்டாப் பண்ற மாதிரி இல்ல, அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்றதெல்லாம் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க. பிகாஸ் அது அந்த மைண்ட் செட் இங்க உள்ள படிக்கிற எல்லாத்துக்கும் உள்ள சொல்லிடும். எப்போ உள்ள போய் சும்மா வந்து போயிட்டா சாதிச்சிட்டோம் இல்ல, நீ போயிட்டா ஃபைன் இவால்வ் ஆகுறது வந்து எல்லாரும் பாருங்க அப்படின்னு போயிட்டா ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான். யா. சோ அது வந்து நம்ம அதுக்கப்புறம் we need to keep evolving. அது வந்து உலகத்தினுடைய யூனிவர்ஸினுடைய பிரின்சிபிள் அதுதான், யூ கீப் இவால்விங். அதுதான் வந்து முக்கியமான விஷயம். சரி, இதெல்லாம் வந்து நம்ம வந்து நான் நிறைய பேசிட்டோம். உங்களுடைய இன்புட்ஸ்லாம் எனக்கு வந்து நீங்க நிறைய கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஃபைனலா, நீங்க லாஸ்ட் டைம் வந்து நம்மளுடைய சென்னையில ஈவெண்ட்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணோம், நீங்களும் வந்துருந்தீங்க. உங்கள்கிட்ட நிறைய பேர் வந்து பர்சனலா பேசி டிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஈவெண்ட்ல ஒரு சில பீப்புள் நீங்க வந்து பாத்தீங்க இல்லையா, அது எல்லாமே நம்மளுடைய ஃபாலோ பண்ணி சேனல் பண்ணி இதுல இருந்து படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற பீப்புள் தான். அவங்களோட மைண்ட் செட் காமனா என்னவா இருக்கிறது நீங்க வந்து அப்சர்வ் பண்ணீங்க. அண்ட் அந்த ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்துச்சு, அதை வந்து எப்படி பாக்குறீங்க, என்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்க கொடுக்குறீங்க, அவங்களோட கன்ஃபியூஷன்ஸ்லாம் என்ன மாதிரி ஜோன்ல இருந்துச்சு? எஸ். ஸோ நான் வந்து அங்கே வந்திருந்த எல்லார் கண்ணிலையுமே ஒரு ஈகர் பார்த்தேன். நான் ஆக்சுவலி ஒரு ஆர்வம், அது வந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, எவ்வளோ எந்தூசியாஸ்ட் இருக்காங்களா டேங்கப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 2021 நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இது வந்து அங்கே இங்கே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா கம்பெனிலாம் இன்ஃபியூஸ் ஆகலை. ஸோ அப்போ வந்து அங்கே இங்கேன்னு இருக்கும்போது பெருசாக தெரியாது. ஓ அப்படியா, நீ எல்லாம் ரொம்ப காசு கேட்பப்பா, எனக்கு வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க இப்போ ஃபர்ஸ்ட்ல அப்பெல்லாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து எல்லாருக்குமே அந்த நாலேஜ் வந்து தெரிஞ்ச போது, இன்னைக்கு அந்த சென்னை ஈவெண்ட்ல வந்தா எல்லாருமே எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. பிகாஸ் நான் பார்க்காத விஷயங்கள் எனக்கு அதை பார்க்கும்போது இன்னும் ஈகரா இருக்கு. ப்ரோ இது இப்படி பண்ணலாமே, ப்ரோ அப்படி பண்ணலாம். ஓகே ஃபைன், நம்ம தான் வந்து ஸ்கிராட்ச்ல இருந்து இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். பட் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கெப்டிக்கல் நாலேஜ் வந்திருக்கிறத நான் பாக்குறேன். அதை வந்து அவங்க இன்னும் ஸ்கிராட்ச்ல இருந்து வந்தாங்கன்னா இன்னும் பயங்கரமா அவங்க மைண்ட், ஏன்னா எதுவுமே இல்லை, ஒரு ஜிஸ்ட்டை தான் அவங்க பார்த்துருக்காங்கும் போதே அவங்க இவ்வளோ இன்வால்மெண்ட்டோட அதுக்குள்ள அவங்க போறாங்கன்னா, ரியல் வேர்ல்டுக்கு இப்படி கொண்டு போகலான்ற மாதிரி கொண்டு போறாங்கன்னா, அவங்க வந்து ஃப்ரம் த ஸ்கிராச் இதை வந்து அந்த டூலை ஃபுல்லாக எடுத்துட்டாங்கன்னா பயங்கரமா அவங்களுக்குள்ள அந்த கெப்பாசிட்டி இருந்ததை நான் பார்த்தேன். ஒன்று. இன்னொன்று என்னன்னா, நார்மலாக இருக்க அந்த இன்செக்யூரிட்டி தான். நம்ம இவ்வளோ நேரம் பேசின அந்த இன்செக்யூரிட்டிஸ் நான் பார்த்தேன். இது இல்லாமல இருந்துச்சு. பட் என்னன்னா, நான் அவங்களுக்கு கொடுத்த ஒரே பாயிண்ட் என்னன்னா, என்னால முடியும்னா உங்களாலையும் முடியும், அவ்வளவுதான். நான் வந்து இதை வந்து வள அப்படிலாம் சொல்லவே இல்லை. நான் அவங்கள்ட்ட ஷார்ட்டா சொன்னது என்னன்னா, நான் பண்ணுங்க, நீங்களும் பண்ணுங்க, வரும். என்ன சொல்றாங்களோ அதை செய்ய, அவ்வளவுதான். இதெல்லாம் தெரிஞ்சா வேலை கிடைக்கும்ன்ற ஒரு பெராமீட்டர் இருக்கு, இங்க ஆல்ரெடி இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சா இன்டர்வியூல இவன் இந்த கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணா, ஏன் ஜோகோ சொல்லலையா டிகிரியே தேவையில்ல உனக்கு வேலை, எந்த பெராமீட்டர் சொன்னா, அதாவது எனக்கு டிகிரி தேவையில்ல, ஆனா இந்தந்த விஷயங்கள்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருந்தா உனக்கு வேலை அப்படின்ற மாதிரிதான். அதே மாதிரிதான் உங்களுக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அப்கோர்ஸ் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனா அதுல இன்னும் டவுட், எவ்ரி மைன்யூட் டீடைல்ஸ் அது உங்களுக்கு தெரியணும். அது தெரியணும்னா இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு ஜிபிடி அப்படின்னா, இந்த இடத்துல நான் கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். என்னன்னா, டக்குன்னு நமக்கு தெரிஞ்சது என்ன, சாட் ஜிபிடின்ற ஒரு வெப்சைட், ஒரு அப்ளிகேஷன், அவ்வளவுதான். அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, இன்னைக்கு நம்ம அந்த கொஞ்சம் எந்தூசியஸ்டா இருக்கவங்களுக்கு என்ன தெரியும், எல்எல்எம்னு தெரியும். அந்த எல்எல்எம் எப்படி யூஸ் ஆகுது, அதுக்கு பின்னாடி என்ன ஆர்கிடெக்சர் இருக்கு, அந்த ஆர்கிடெக்சரோட பில்டிங் பிளாக்ஸ் எல்லாம் என்ன. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்தீங்கன்னா தான் நாளைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸிஸ்டிங் ஜிபிடி இந்த மாதிரியான அவைலபிள் டூல்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஃபியூச்சர்ல நம்மளே ஒரு
இதை வந்து தயார்படுத்திக்கிறதுக்கான ஒரு எல்எல்எம் நம்மளே ரெடி பண்றதுக்கான சூழ்நிலைகளும் வரலாம். அப்படி வரும்போது உங்களுக்கு அது தெரியலைன்னா திரும்ப நீங்க அந்த ஜிபிடி கிட்டேயே தான் ரிலே ஆகிட்டே இருக்கணும். ஸோ அது உங்களுக்கு இல்லாம நீங்க வந்து இண்டிபெண்டா நீங்க ஒன்று பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வந்து ஸ்கிராட்ச் இதுக்கு பின்னாடி இது எப்படி வேலை செய்யுது அந்த ஒரு அமேஸ்மெண்ட் வேணும் இல்லையா நமக்கு. ஓகே, இது நம்ம கேட்டா மனுஷன் மாதிரியே புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லுதுப்பா, அது எப்படிப்பா சொல்லுது, அதுக்கு பின்னாடி என்னப்பா இருக்கு, அது எப்படியா சொல்லுதுப்பா, அது சொல்றது மட்டும் எனக்கு போதுப்பா, அப்படி இருக்கு, அதுக்கு பின்னாடி என்ன, அது எப்படி ஏன் சொல்லுது, 1+1 2 அப்படின்னா அந்த 1 + நடுவில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும்ல. அதையும் தெரிஞ்சுக்கோங்கன்ற அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைச்சிடும், அவ்வளவுதான். ஓகே, வண்டர்ஃபுல். நிறைய விஷயம் நீங்க வந்து ஷேர் பண்ணிட்டீங்க கோபி. இப்ப லாஸ்ட் ஒரே ஒரு பாயிண்டா எனக்கு வந்து இந்த ஒரு பாயிண்ட் நான் சொல்லி இந்த பாட்காஸ்ட் வந்து நான் எண்ட் பண்றேன். ஐ வில் டெல் யூ ஹூ வுட் பி த டார்கெட் ஆடியன்ஸ், யாரெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்றது. இந்த ஐடில இருந்து கண்டிப்பா நான் வந்து ஏஐக்குள்ள வரணும் அப்படின்றது பயத்துல இருப்பாங்க நிறைய பேர். அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த கெரியர் கேப்ல நிறைய பேர் இருந்து வந்தா வேலை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே காலத்தை தள்ளி போட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய இந்த குழப்பத்துல அகைன் தே நீட் கிளாரிட்டி அண்ட் டிரெக்ஷன் தான். இவ்வளவு தூரம் இந்த எண்டு வரைக்கும் பார்த்துருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த தேடல் அவங்க வந்து இருக்கிறாங்க, விச் இஸ் ரியலி குட். சில பேர் உள்ள வந்து பாத்தீங்கன்னா இங்க எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க. படிச்சுட்டு இருக்கிறவங்க இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. ஏன்னா ரியல் பீப்புள் என்கிட்ட உள்ள கேட்கறவங்க இந்த ரியல் பீப்புள் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணி காமிங்க அப்படின்ற மாதிரி பண்றதுனாலதான் ஜஸ்ட் ட்ரைங் டு கம் அவுட் அண்ட் ட்ரைங் டு கெட் யுவர் டைம் அண்ட் ஆல். ஸோ இவங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டை நீங்க விதைக்க விரும்புறீங்க? லாஸ்ட் பாயிண்டா இதை சொல்லி நீங்க என் பண்ணிக்கலாம். எண்டிங் பாயிண்டா ஃபைனலா நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க எடுத்த உடனேவே ஒரு எல்எல்எம் அப்ளிகேஷன், ஒரு ஏஜென்டிக் அப்ளிகேஷன், ஆனா எல்லாருக்குமே அதான் ஆசை. அதாவது எனக்கு நான் வந்து சிஎம் ஆகணும் அப்படின்னா முதல்ல வந்து அந்த நம்ம ஒரு படம் பார்த்துருப்போம்ல, பருத்தியவர்களை சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு மாடு வாங்குவேன் நாளைக்கு பண்ண வைப்பேன், அப்படியே எம்எல்ஏ ஆகி கவுன்சிலரே எம்எல்ஏ ஆகி அப்புறம் சிஎம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதுக்குன்னு ஒரு ஃப்ளோ இருக்கு. ஸோ நம்ம வந்து அதை அட்டைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய விஷயத்த நம்ம அட்டைன் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நான் வந்து பில்ட் பண்ணணும், எனக்கு வந்து ஒரு ஜார்விஸ் மாதிரி நானே எனக்கு ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஆசையெல்லாம் ஓகே, அது இருக்கணும், அது உங்களோட ஆர்வம், அதெல்லாம் ரைட். பட் அதை நீங்க அட்டைன் பண்றதுக்கு இதெல்லாம் தேவை. இப்போ இது வந்து எப்படின்னா, நீங்க ட்ரெயினே இழுக்கணும் ஆனா எனக்கு இன்ஜின் மட்டும் வேணும், ட்ரெயின் எடுத்தீங்கன்னா எல்லா பெட்டியும் சேர்ந்துதான் வரும். ஸோ அதனால அதுக்குன்னு கோர் டிபெண்டன்சிஸ்ன்னு இருக்கு. பைத்தனே தெரியாம நம்ம எப்படி ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றது. ஸோ அது மாதிரி நீங்க அது அப்படி போனீங்கன்னா, இப்போ ஒரு விஷயத்த நீங்க எடுத்து பிரிச்சீங்கன்னா அந்த நான் சொல்ற அந்த 10 டிபெண்டன்சிஸும் இருக்கும். நம்ம சொல்ற அந்த டேட்டா அனாலிசிஸ் இருக்கும். நம்ம சொல்ற மாதிரி அந்த பிகினர் ப்ரோக்ராம்ல நீங்க ஆஃபர் பண்ற எல்லாம் தான் அந்த பில்டிங் பிளாக்ஸ், பைத்தன், சீக்வல், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதான் எப்ப நீ நாளைக்கு நீ இன்டர்வியூலேயே உட்காந்தீங்கனாலும் ஒரு விஷயத்த தான் கேட்பான், நீ எல்லாம் அப்ளிகேஷன்லாம் பில்ட் பண்ணுவேன், ரைட், ஓகே, டேட்டா பேஸ்ல இருந்து இந்த டேட்டாலாம் எடுக்கணுமே, அப்போ உனக்கு எஸ்கியூஎல் தெரியுமா அப்படின்னு கேட்பான். எஸ், இட் இஸ் பில்டிங் பிளாக். ஏன்னா எப்பவுமே நம்ம வீட்டுக்கு மேலதான் உட்காந்துருக்கோம், கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டை யாருமே பார்க்க முடியாது. ஆனா அது ஸ்ட்ராங்கா இருந்தா தானே பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அது கண்ணுக்கு தெரியாது, ஆனா அது கீழே இருந்தா தானே நம்ம நிம்மதியா ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்க முடியும். ஸோ இதுதான் என்னோட எண்டிங் பாயிண்ட். மகிழ்ச்சி. நிறைய விஷயங்களை வந்து நீங்க வந்து பாயிண்ட் பை பாயிண்டா நிறைய கம்பேரிசன்லாம் சொல்லியிருந்தீங்க, நிறைய விஷயங்களை உதாரணமா எடுத்து. ஸோ அது எல்லாமே ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அகைன் இதை வந்து பார்த்துருக்கக்கூடிய நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் தான், ஏஐல பெருசா சாதிக்கிறோம்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாருக்குமே அதுதான் இருக்கும். பட் ஆனா அந்த ஃபவுண்டேஷன்ஸ், இந்த கோரை மட்டும் அதுல இருந்து போனீங்கன்னா நீங்க செக்யூர் ஆகிக்கலாம். இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில பொறுத்த வரைக்கும் உங்களை யாருமே அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால உங்களை சீக்கிரமா இடிச்சு சாச்சிட முடியாது. அதாவது ஒரு கோட் இருக்கு, மணல் மேல் கட்டப்பட்ட வீடு, கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு அப்படின்னு. மணல் மேல் கட்டப்பட்ட வீடு வந்து பாத்தீங்கன்னா மழை வரும்போது அப்படியே அடிச்சுட்டு போயிருக்கும். கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே சாலிடா நிற்கும். நீங்க என்ன வந்து மழை வந்தாலும் சரி, இது வந்தாலும் சரி, அது வந்து அடிச்சுட்டுலாம் போக முடியாது. ஸோ அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபவுண்டேஷன் வந்து கூரா போட்டு அப்படி படிங்க. நிறைய பேருக்கு எப்படி படிக்கணும்னு தெரியல, எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலனா நம்மளுடைய சேனல்லேயே டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் அப்படின்னு ஒரு ஃப்ரீ கோர்ஸே போட்டு அதில் நான் நிறைய பேர் போட்டிருக்கேன். அங்கிருந்து கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. போஸ்ட்போன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இவருடைய பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரெல்லாம் வந்து ஏர்லியா வந்து அந்த ஜாப் பொசிஷனை கேப்சர் பண்றாரு. 2023 வந்துட்டாப்ல, 2022 ஸ்டார்ட் பண்ணாரு, எண்டிங்ல ஸ்டார்ட் பண்ணா 3 வந்துட்டாரு. இந்த மாதிரி ஏர்லியா வந்து மார்க்கெட் அப்படி பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கோப் பயங்கரமா இருக்கும். இப்பயுமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இப்போ வந்து எல்லாத்தையும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா, பட் அது எவ்வளவு ஃபாஸ்டா வந்து நீங்க இந்த மார்க்கெட் ஆக்சுவலி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இன்னும் எவால்வ் ஆயிருக்கு. நிறைய தான் நான் பாக்குறேனே தவிர கம்மியா ஆகல. ஸோ அதனால உங்க பேர் எழுதின சீட்டு கண்டிப்பா ஒரு கம்பெனில இருக்கும். அதனால இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அட்டென்ட் பண்ணிடலாம், அவ்வளவுதான்.
வண்டர்ஃபுல். அவ்வளவுதான் நான் சொல்ல வேண்டிய ஸ்டேட்மெண்ட் அவரே சொல்லிட்டாரு. நம்ம இது வரைக்கும் இந்த பாட்காஸ்ட் பார்த்துருக்கீங்க, என்ன வேல்யூஸ் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கு, வாட் ஆர் யுவர் டேக் அவே பாயிண்ட்ஸ் அப்படின்றது கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுட்டு போங்க. பிளஸ் கோபி ரீட் பண்ணுவாரு, அவரும் நல்ல ஒரு கம்பெனில ஐடி கார்பரேட்ல சூப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. டியூ டு கான்ஃபிடென்ஷியல் ரீசன் அவர் எந்த கம்பெனி ஒர்க் பண்றாரு, என்ன ரேஞ்ச் சொல்ல முடியாது. பிளஸ் தேர் ஆல் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பட் என்ன டேக் அவே பாயிண்ட்ஸ் அப்படின்றது நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கோபி நான் உங்களோட லிங்க்டின் ஐடியா நான் கீழே அட்டாச் பண்றேன். இஃப் பீப்புள் ஆர் ரீச்சிங் அவுட் அப்படின்னா ட்ரை உங்களோட ஃப்ரீ டைம்ல அகைன் இவர் ரெஸ்பாண்ட் பண்ணலையே அப்படின்னா இவர் அப்படிலாம் அந்த ஜட்மெண்டல் தாட்ஸ் வேண்டாம். பீப்புள் ஆர் ஒர்க்கிங், அவங்களோட ஃப்ரீ டைம்ல பார்த்தாங்கன்னா கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், ட்ரை டு ரெஸ்பெக்ட் ஈச் அதர்ஸ் டைம். ஸோ நீங்க அவரோட பர்சனல் நான் லிங்க்டின் ஐடி கீழே கொடுக்குறேன், நீங்க ரீச் பண்ணலாம், ரீச் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது இப்போ டேக் அவே பாயிண்ட்ஸ் எனக்கு வந்து வேணும் கண்டிப்பா. என்ன இவ்வளோ 1 hour பார்த்துருக்கீங்கன்னா பிகாஸ் அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி வேணும், பேசுங்க. அப்படி இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் ஐ வில் ஆல்சோ கெட் நோ ஓகே உண்மையாவே இது வந்து வேல்யூஸ் போய் சேருது அப்படின்றது எனக்கும் தெரியும். இந்த மாதிரி டைம் இவ்வளோ தூரம் டைம் கொடுத்து அவங்களோட ஒர்க்ல இருந்து எடுத்துட்டு வந்து வீக்கெண்ட்ல வந்து பாட்காஸ்ட்ல கொடுக்குறாங்க, அவங்களுக்கு தெரியும். ஸோ ப்ளீஸ் ட்ராப் யுவர் கமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் டேக் அவே பாயிண்ட்ஸ். கோச் எனக்கு அந்த டீச்சிங் இல்ல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரல, அது வரல, அந்த இதெல்லாம் வேண்டாம். இங்க அதை நான் ஒரு அஜெண்டா போட்டிருக்கேன், அதை படி போட்டு. பட் இது வந்து இந்த பர்டிகுலர் எபிசோட நீங்க என்ன கத்திருக்கீங்கன்றது கீழே கமெண்ட் செக்ஷன் போட்டேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி கிளாரிட்டி அண்ட் டிரெக்ஷன்ஸ் வேணும், இந்த குறிப்பா இந்த ஏஸ்பேஸ்ல இருந்தா இவருடைய இந்த இன்டர்வியூ நீங்க எடுத்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரியலா ஏல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், அந்த கிளாரிட்டி டைரக்ஷன்ஸ் இல்லாதவங்களுக்கு, கோடிங்ல இருக்கிறவங்களுக்கு ரியல் ஏ அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேனலை சிம்பிளிஃபை பண்ணி சொல்லி கொடுத்துட்டு வந்துருக்கோம். ஸோ அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வாரம் இன்னொரு எபிசோட்ல பார்க்கலாம். This is your A Coach John. Let's make AI simplified. See you all in the next episode. Bye. Cheers.